ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், முருகனோட 5வது பார்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 10 அடியில் வந்து 18 ஒயர் வந்து வெட்டி வைக்க சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நீங்கள் வெட்டி வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாருங்க, அந்த 18 ஒயரையும் எடுத்துட்டு நான் வந்துட்டு எல்லா ஒயரையும் சொருகி வச்சுட்டேன். உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக நான் எல்லா ஒயரையும் சொருகி வச்சுட்டேன். எப்படி சொருகிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு ஒயர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்குல்ல, 2 லைன் நாம் போட்டோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ரோ விட்டுட்டு செகண்ட் லைனில் கீழே அந்த ஹோல்ஸுக்குள்ளார இப்படி விட்டு எடுத்து ஈவன் பண்ணிக்கிங்க. பாருங்க, நாட்ஸு நல்லா டைட்டாக போடுங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா இருக்கும். இது நல்லா ஈவன் பண்ணிக்கிங்க. ஈவன் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரி நம்மளை நோக்கி நாட்ஸ் போட்டுக்குங்க. நாட்ஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் நம்ம போடுற நாட்ஸு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா டைட்டாக நாட்ஸ் வந்து இந்த இது வந்து கீழே போகிற மாதிரியும் இந்த நாட்ஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரியும் இருக்கிற மாதிரியும் நீங்கள் போட்டுக்குங்க. நான் ஆல்ரெடி எல்லா ஒயரையும் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த கை இப்படி உள்ளே விட்டு இப்படி எடுத்திங்கன்னா நீட்டாக ஒயர் இப்படி வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் அன்ஈவன் இல்லாமல் இது மாதிரி கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு நல்லா டைட்டாக ஈவனாக வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஆயிரும். பார்த்துட்டு சாதா நாட்டு ஒன்று போட்டுக்குங்க. நான் ஆல்ரெடி எல்லா ஒயரையும் மடித்து எடுத்து நான் போட்டு வச்சுட்டேன். உங்களுக்கு டுட்டோரியலில் காமிக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் வந்துட்டு ஒரு 3 ஒயர் மட்டும் ஆட் பண்ணாமல் வச்சுருந்தேன். பாருங்கள், இப்போ நான் 18 ஒயரையும் 10 அடியில் வெட்டிக்கிங்க. 10 அடியில் வெட்டினா தான் கரெக்டாக இருக்கும். கிளாஸ் ஒயராக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட வெட்டிக்கலாம். நான் வந்துட்டு ஸ்வஸ்திக் பிராண்ட் ஒயர் எடுத்திருக்கேன், திருச்சி ஒயரு. அது ஒயர் நல்லா மோட்டாவாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுருந்தேன் இல்லையா, அது அப்படியே இருக்குது. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு நீட்டாக போட்டுக்குவேன். பாருங்கள், இந்த மாதிரி 18 ஒயரையும் போட்டுக்குங்க. போட்டு இது ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக ஈவனாக இருக்குது பாருங்கள். எனக்கு கரெக்டாக 18 ஒயரையும் இந்த மாதிரி நான் சொருகி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோ பஸ் மாதிரி இருக்கும். கடல்வாழ் உயிரினம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். மனித தலை மாதிரியும் இருக்கும். பாருங்கள், இதை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிராஸாக ஒயரெல்லாம் இப்படி கிராஸ் போகுது இல்லைங்களா, அதில் வந்துட்டு நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் ரோ போட்டுட்டோம் இல்லையா, ஃபஸ்ட் ரோவில் ஃபுல்லாக 18 ஒயர் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் ரோ ஒரு லைன் விட்டுட்டு கீழே ஒரு லைன் விட்டுட்டு 2வது ஒயரில் எடுத்துருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஒரு ரோ விட்டுட்டு கீழே ஒரு ரோ விட்டுட்டு செகண்ட் ரோவில் நான் எடுத்திருக்கேன். செகண்ட் ரோவில் எடுத்து போட்டுட்டேன். சரிங்களா, செகண்ட் ரோவில் எடுத்து போட்டுட்டு இதே மாதிரி நம்ம இந்த லைன் ஃபுல்லும் இந்த ரோ ஃபுல்லுமே போட்டு வரணும். இது வந்து நம்ம செகண்ட் லைன் போடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆர்டர் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் என்னால் வந்துட்டு டுட்டோரியல் போட முடியல. அதுவும் இந்த முருகன் டுட்டோரியல் டைம் எடுத்து போடணும், அதுக்காக தான் என்னால் போட முடியல. அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கு ஆர்டரும் போயிட்டுருக்கு, அதையும் பண்ணணும். ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப தான் நான் வந்துட்டு இது போட்டுட்ருக்கேன். இது வந்து 5வது பார்ட் வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டும் கூட 5 பார்ட் நம்ம வந்துருச்சு. பாருங்கள், அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி லைனு 16 போட்டாலும் ஓகே. ஏன்னா முருகன் கொஞ்சம் ஹைட்டாக வேணுங்கிறவங்க 18 லைன் போட்டுக்குங்க. முருகன் போதும், கொஞ்சம் சின்னதாக போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க
16 லைன் போட்டுக்குங்க. உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்துட்டு ஹைட்டாக போடணுங்கிறதுக்காக நான் 18 போட்டிருக்கேன். நான் வந்துட்டு 18 போட்டிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், இங்கேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி வந்து 18 லைன் வரைக்கும் நீங்கள் போட்டுருங்க. இந்த மாதிரி கேப்பில் வந்துட்டு இப்படி வந்தீங்கன்னா 1 2 3 4 5 6 10 கேப் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். நீங்கள் 8 கேப்பு 9 கேப் வரைக்கும் போட்டுக்குங்க. போட்டுட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இதான் ஃபஸ்ட் ரோ தானே நம்ம போட்டுட்ருக்கோம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக இங்கேருந்து பாருங்கள், இதோ இந்த கிராஸ் போடுற எல்லா ஒயர்களையுமே வந்துட்டு இந்த மாதிரி இது கரெக்டாக இப்படி சுற்றி வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ரோ வரும். அப்படி 16 ரோ போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட்டு பாகம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து 16 போட்டுக்குங்க. நான் வந்துட்டு 18 போட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக வேணுங்கிறதுனால நான் 18 போட்டேன். உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்குங்க. பாருங்கள், இது வந்துட்டு ஒரு லைன் ஃபுல்லாக ஒரு லைன் சுற்றி நம்ம இங்கே வந்துட்டோம் இல்லையா? அதே மாதிரி இது செகண்ட் லைன் போட்டிருக்குறோம். அப்போ வந்துட்டு தேர்ட் லைன் போடுறது இப்படி இது 2 கிராஸ் பிடிச்சி இப்படி தேர்ட் லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இது 2 கிராஸ் பிடிச்சி இப்படி ஃபோர்த் லைனு இப்படி 1 2 3 4 16 பூ வரணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு பாருங்கள், நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு இப்படி போடாதீங்க. நான் போடுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இப்படி கிராஸாக போடாதீங்க. அப்படி போட்டோம்னா முருகன் வந்து ஒரு பக்கம் சாய்வு அசிங்கமாக வந்துடும். நீங்கள் சுற்றியும் போட்டுட்டு வாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறக்காக தான் இப்படி போட்டேன். சரிங்களா? இப்படி வந்து நான் போடக்கூடாது, கூடையில் போடுற மாதிரி. இது வந்து முருகன் போடுறதுனால கோணையாக போயிடும், அப்புறம் அசிங்கமாயிடும் பார்க்குறக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லைன் இப்படி சுற்றி வந்துட்டு செகண்ட் ரோ முடிச்சுட்டு தேர்ட் ரோ முடிச்சு ஃபோர்த் ரோ முடிச்சு அப்படி வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் 10 அடி ஒயர் வெட்டியிருக்கேன். நீங்களும் 10 அடி வெட்டியிருந்தீங்கன்னா 18 லைன் 16 லைன் போட்டுக்கலாம். இது வந்துட்டு இவ்வளோ ஒயர் ஆகும், 1.5 கட்டுக்கு பக்கமாக ஆகும். நான் அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்.